Hello everyone, welcome to Nihira Techiees. In this topic, we are going to talk about Angular components. Angular components, what is Angular component and how we can make a component, how to use the components. இந்த topics பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். First, what is component? So the component க்கு என்ன definition கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, it's a kind of building block to achieve any kind of feature. ஸோ இப்போ என்ன சொல்றதுக்கு ஒரு ஆத்தென்டிகேஷன்ன்றது ஒரு மெயின் மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நமக்கு லாகின் ரீசெட் பாஸ்வேர்டு ரெஜிஸ்டர் இந்த மாதிரி தனித்தனி ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃபீச்சர் எடுத்துக்கோங்க, ரெஜிஸ்டருங்கிற ஒரு ஃபீச்சர் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு தனி காம்பனன்ட் கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். அதுதான் அதை சொல்றாங்க. ஸோ இந்த காம்பனண்டோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரீயூசபிலிட்டி தான் அதோட மெயின் அட்வான்டேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் போக போக பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவு வி கேன் மேக் அண்ட் காம்பனண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா அதற்கு நமக்கு வந்து ஏற்கனவே கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்குது, அது யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நான் அதை ஒர்க்கை கூட காமிக்கிறேன். அதுக்கான கமெண்ட் ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா ngc. ஸோ காம்பனண்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஃபைல்ஸ் வந்து நம்ம கிரியேட் ஆயிருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல்ஸ் வந்து அப்டேட் நடந்திருக்கு. ஸோ இந்த காம்பனண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட HTML ரிலேட்டடான சேஞ்சஸ் அப்டேட் பண்ணுவோம். அடுத்து CSSல ஸ்டைல்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவோம். முக்கியமான ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த TS தான். ஸோ இந்த TS எடுத்து பார்த்துக்கோங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெக்கரேட்டர் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் வேர்டு வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அட் காம்பனண்ட் இந்த மாதிரி இது மாடல் எடுத்தீங்கன்னா அட் மாடல் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி சர்வீஸ்ல அட் சர்வீஸ்ன்னு இருக்கும். இது வந்து டெக்கரேட்டர். சரிங்களா? அந்த காம்பனண்ட்ங்கிற டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி தான் இதை ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இதில் வந்து முக்கியமாக ஒரு 3 செஷன் இருக்கு, 3 பார்ட். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செலக்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் URL, ஸ்டைல் URL. ஆக்சுவலாக என்ன HTML பேஜ் வரணுமோ அதை வந்து நம்ம இந்த URL ஸ்பெசிஃபை பண்ணிட வேண்டியதான். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே காம்பனண்டோட HTML வந்திருக்கும், இல்லை நம்ம இன்னொரு HTML ஆட் பண்ணிட்டு அதை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். சிமிலர் வே தான் ஸ்டைல்ஸை கூட நம்ம அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த செலக்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு HTML-மே நம்மளோட பேஜஸ்ல யூஸ் பண்ணும்போது டேகாக தான் யூஸ் பண்ணுவோம். இந்த காம்பனண்ட்டை கூட அதே மாதிரி ஒரு டேகாக தான் யூஸ் பண்ணுவோம். அந்த டேகுக்கு ஒரு நேம் பண்ண முடியும். இப்போ ஒரு ஆங்கர் டேக்னா ஏங்கிற அந்த செலக்டர் நேம் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நம்மளோட காம்பனண்ட்டுக்கான செலக்டர் நேம் வந்து இதுதான். இது எப்படிங்க நம்மளோட அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்றாங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர், இந்த பிளேஸ் எதுக்குன்னா சம்திங் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறதா இருந்தாலும் சரிதான், சில ஈவெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, சர்வீஸ்ல இருந்து டேட்டா ஹெச் பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அப்புறம் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மாடலில் போயிட்டு அப்டேட் காமிச்சிருக்கு. அப்படி என்ன அப்டேட் நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த காம்பனண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிரியேட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணிட்டு இந்த டெக்ளரேஷனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் நம்ம காம்பனண்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இதெல்லாம் நடந்துடும். சப்போஸ் நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணுறோம், இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணாமல் பண்ணுறோம்னா இந்த பிளேஸ் எல்லாத்துலேயுமே போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம், இந்த காம்பனண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பேஜ்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த செலக்டர் நேம் வந்து தேவை. ஆப் அண்டர்ஸ்கோர் ஹெட்டர். ஸோ இப்போ நம்ம காம்பனண்ட் இங்கே போட்டாச்சு. ஸோ நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர் ஒர்க்ஸ் அப்படின்ற டெக்ஸ்ட் ஒன்று வந்திருக்கு. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண காம்பனண்ட்லேருந்து வந்துருக்கு. ஸோ அந்த காம்பனண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூட ஹெட்டர் ஒர்க்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த நேமை போயிட்டு நம்ம அப்ளிகேஷன் ஹெட்டர் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் அந்த நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், என்ன எப்படின்னா இந்த காம்பனண்ட் நேமுங்கிறது நம்ம வந்து காம்பனண்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம செலக்டர் கிடைச்சிருக்கு, அந்த நேமை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த நேமை சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா, ஹெட்டர் 1 அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டாச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இப்போ இது ஏன் எரர் அடிக்குன்னா இந்த நேம்ல ஆக்சுவலாக எதுவுமே இல்லை, அதனால எரர் அடிக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே போயிட்டு இங்கே சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ இது பண்ணோன்னு பாருங்க இப்போ புல்ட் வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அகேன் நம்ம அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, அது மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி காம்பனண்ட்ங்கிறது நம்ம ரீயூசபிள் பண்ணிக்கலாம், இன்னும் பல காம்பனண்ட்ஸ்ல போயிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன்ல ஒரு இடத்துல கால் பண்ணியிருக்கோம், இல்லை ஒவ்வொரு இடத்துல மட்டும் தான் கால் பண்ணணுமா, இல்லை மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ண முடியாதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா
மல்டிபிள் டைம்ஸ் கூட நம்ம கால் பண்ணிக்கலாம். இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். பாருங்க 3 டைம்ஸ் வந்து வந்துருக்கு. ஸோ ஹோப்லி உங்களுக்கு காம்பனன்ட் பற்றி ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இல்லை இப்போ ஒரு என்ட்ரி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு காம்பனன்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த காம்பனன்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணுறோம். HTML சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்குதா, நம்பர் ஆஃப் லைன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது லிமிடேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த லிமிடேஷனுமே கிடையாது. நம்ம வந்து மேக்ஸிமம் திங்ஸ் கூட பண்ணலாம். பட் ஆனால் பெட்டர் அப்ரோச் என்னன்னு சொல்லுவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட காம்பனன்ட் வந்து ஸ்மாலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு காம்பனன்ட்ல பார்த்தீங்கன்னா லென்த்தியான ப்ராசஸ் இருக்கு. லைக் ஒரு மெனுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி மெனு, இந்த மெனு அப்புறம் வந்து லோகோ செக்ஷன், இந்த மாதிரி 3 வந்து ஒரு பெரிய ஹெட்டராக இருக்குது. அது ஒரு காம்பனண்டாக கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் குட்டி குட்டி காம்பனண்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு மெயின்டெனபிலிட்டிக்கு வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். ஸோ அந்த காம்பனண்ட்டுங்கிற கான்செப்ட் உள்ள கொண்டு வந்த ரீசனே அதுதான், ரீசபிலிட்டி அண்ட் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறது. இந்த 2 ரீசன் தான். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு சூப்பர் டாப்பிக்கோட பார்க்கலாம். நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க.